வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் உடைய வீட்டு வாசல்ல விடிய விடிய தியானம், சுற்றி சுற்றி வரும் பிரச்சனை, பதறும் ரசிகர்கள், இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ காட்சிகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் மற்றும் அவரது கட்சியினர் வரும் மே 4 தேதிக்காகத்தான் ரொம்பவே காத்து கொண்டிருக்கிறாங்க. மொத்த தமிழ்நாடும் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இவர்களுடைய காத்திருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். விஜய் என்ற ஒற்றை நபருக்காக, அவரது சினிமா, பிரளயம் என இவற்றை மட்டுமே உருவாக்கப்பட்ட அவரது கட்சியின் கட்டமைப்பால் விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் எவ்வளவு மவுசு இருக்கிறது என்பது குறித்து பார்க்க ஆவலோட காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் தனக்கு சாதகமாக தேர்தல் முடிவுகளை வர வேண்டும் என்று முருகர் கோவில், சாய்பாபா கோவில் என தேடி தேடி வணங்கி வருகிறார். இவருடன் இவரது கட்சியினரும் அவர்களுக்கு அருகில் உள்ள கோவில்களும் தேவாலயங்கள், மசூதிகள் சென்று பிரார்த்தனை செய்து வராங்க. இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் சாய்பாபா கோவிலுக்கு சென்று வந்த நாளில் மூதாட்டி ஒருவர் விஜய் வீட்டு வாசல்ல அமர்ந்து விடிய விடிய தியானம் செய்திருக்கிறாங்க. விஜய் வீட்டு வாசல்ல அவங்க அமர்ந்ததை பார்த்து பலருமே விஜய் சந்திக்க இந்த பாட்டி இப்படி ஒரு ரூட்டை போட்டிருக்கிறாங்க என்று யோசிக்க தொடங்கி இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு சாய்பாபா கோவில் பக்தர் மற்றும் வள்ளலாரை பின்பற்றும் போல வெள்ளை நிறத்தில் ஆடைகளை அணிந்து கொண்டிருந்த அந்த மூதாட்டியின் சிலர் பேச்சு கொடுத்தால் அந்த மூதாட்டி ரஃப் அண்ட் டஃபாகத்தான் பதிலளித்து வராங்க. அவரிடமிருந்து இப்படியான பதிலை எதிர்பார்க்கல. தலை சுற்றலாக இருக்கிறது என்று அந்த மூதாட்டி கூறினாங்க. உடனே வாங்க அம்மா, போய் சாப்பிட்டு விட்டு வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் அதற்கு அந்த மூதாட்டி உடனே எனக்கு தலை சுற்றினால் எனக்கு என்ன என்று பதில் கேள்வியை தடாலடியாக கேட்க அங்கிருந்தவங்க அனைவருமே ஷாக் ஆகியிருக்கிறாங்க. சாப்பிடாத மூதாட்டி விஜய் வீட்டு வாசல்ல மயங்கி விழுந்து ஏதோ ஆகிட்டா அதற்கு விஜய் தான் காரணம் என்று சொல்லுவாங்களா என அவரது ரசிகர்கள், ஆதரவாளர்கள் புலம்பி வருகிறாங்க. மேலும் இப்படி வீட்டின் முன் தர்ணா இருப்பது போல இருந்தால் விஜயை சந்தித்து விடலாம் என்ற தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். எனவே விஜய் அந்த மூதாட்டியை சந்திக்காமல் இருப்பதுதான் நல்லது என்று பலருமே பதிவிட்டு வருகிறாங்க. இந்த காணொலியானது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் எதற்காக இந்த மூதாட்டி விஜயுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க, என்ன காரணம் என்று பல்வேறு ரசிகர்களும் கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.